தமிழகத்துல திராவிடத்தை எதிர்த்து வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? தம்பி இருங்க தம்பி, ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். இருங்க தம்பி, வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறாரு யாரு? ஸ்டாலின். இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின். இது ஏமாத்தனம். முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சேர சோழ பேரரசுகள், விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. இது ஒரு தூசு தரிசு. பேரரசுங்கள ஒண்ணும் கிடையாது. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? ஒரு அரை மணி நேரம் பேசு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுன அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன். வாழ்வில் செம்மையா இருக்க மகிழ்ச்சி, ஆனா துண்டிக்காம போடுங்க. என் தங்கச்சி போட்ட சாப்பாடெல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்துற வரை தொடரும். இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வரை. நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம், நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல். இது என் தேசம். இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாற்றையும் காப்பது, பெண்ணிய உரிமையை காப்பது, பாதுகாப்பது, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல். இந்த அரசியலை நான் செய்கிறேன். இது நான் 2010 மே 18 தொடங்கினதுல இருந்து இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன். பெரியார், ஆமா, அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இந்த பாதையில தடுமாற்றம் இடர்மாற்றம் தான் என்று சொல்லி உருவாகி வந்த பாதை திராவிடம் தானே. பாண்டிச்சேரியில நீங்க நம்ம லோகையப்பனா இருக்கட்டும், இளங்கோவா இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு நண்பர். அதான் நான் சொல்றேன், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையில இருந்தாலும் எதிரிதான். இதுல பெரியார் என்ன, சிறியார் என்ன? உங்க மண்ண தானே பிறந்தார் புரட்சி பாவலர். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறாரு. தமிழை சனியன், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. தாத்தா சொல்றதை கேட்கவா, நீங்க சொல்றதை கேட்கவா? அது இருந்துட்டு போகுது. நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு. இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல, அதுக்கு தான் வச்சிருக்கேன். இதுல வந்தேன் சரியில்லை. நான் காங்கிரஸ்ல இருந்தேன், அதுல இருந்து திமுகவுக்கு வந்தேன், திமுக இருந்து வந்தேன். என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த அரசியல் இதாண்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு. நான் கடைபிடிக்கிறேன், நடக்கிறேன். இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சு வர்றாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை.